Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி கியூட்டான bookmarks எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். So first one நம்ம இந்த ஹார்ட் bookmark எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So இதுக்காக first வந்து ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது 8x8 cm. So first இதை இந்த மாதிரி fold பண்ணிக்கலாம். So நல்லா crease பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு lines வந்து நல்லா தெரியணும். So அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி fold பண்ணிக்கலாம். இப்போ ஓபன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரெண்டு லைன்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் மடிச்சு இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பக்கத்து இருக்கிறத மடிச்சுட்டு அந்த எட்ஜ் வரைக்குமே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. இப்போ நம்மளுக்கு நடுவில் ஒரு லைன் தெரியும் சென்டரில் இதில். ஸோ கரெக்டாக இப்போ இந்த சைட்லேருந்து இப்படி மடிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து இப்படி மடிச்சுக்கணும். இதை அப்படியே திருப்பிடலாம். இப்போ இந்த சைடில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி மேலேயும் இந்த ஷார்ப் எட்ஜஸாக இருக்கு இல்லையா? ஸோ அதையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ க்ளூ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் அதுக்கப்புறம் இந்த சைடில் குட்டி குட்டியாக ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஹார்ட் புக்மார்க் ரெடி. நெக்ஸ்ட் இந்த பட்டர்ஃப்ளை புக்மார்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் 7x11 cm ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த சென்டரில் லைன் தெரியுது இல்லையா? கரெக்டாக இதில் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ மடிச்சதை நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். ஸோ கரெக்டாக லைன்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இது அப்படியே இது வந்து இந்த மாதிரி உள்ளே போகணும். அதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் இல்லையா? இப்போ இது கூட சேர்த்து இப்படி மடிச்சுக்கணும். அப்புறம் இதுக்கு பின்னாடி உள்ளதை இது கூட சேர்த்து இப்படி மடிச்சுக்கணும். இப்போ இதில் 1 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்க வரைக்கும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இது அப்படியே இப்படி மடிச்சிடணும். நம்ம இந்த மாதிரி புல் பண்ணுற மாதிரி பண்ணாலே நம்மளுக்கு ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணதால் அந்த மடிப்பு வந்திருக்கும் இல்லையா? ஸோ அது கரெக்டாக இந்த ஷேப்பில் நம்மளுக்கு வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய பட்டர்ஃப்ளை புக்மார்க் ரெடி. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது அவுட்லைன் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை கலர் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபாக்ஸ் புக்மார்க் தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது 10x10. ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு மொத்தம் இந்த மாதிரி 2 லைன்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இது இந்த லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே திரும்ப ஒரு ஃபோல்டிங் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை சென்டர் லைன் வரைக்கும் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும்
இப்போ மேலேருந்து இதை எடுத்துகிட்டு வந்து அப்படி இப்படி மடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் இது நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ இதை அப்படியே நம்ம அந்த லைன் வரைக்கும் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இப்படி இது வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு வச்சிடணும். நெக்ஸ்ட் ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பிளாக் பென் யூஸ் பண்ணி ஐஸ் அப்புறமா நோஸ் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஃபாக்ஸ் புக் மார்க் ரெடி. ஸோ இந்த 3 புக் மார்க்ஸ் ஐடியாவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.